நான் வந்து டைரக்ட் பண்ணேன். ஆர்கே செல்வமணி அண்ணன் மாதிரி ஒரு 100 நாள் 200 நாள் படம்லாம் நான் கொடுக்கல. ஒரு 50 நாள் படம் மாதிரி ஒரு ஆவரேஜாக தான் கொடுத்தேன். பார்க்க பெருசாக ஆள் வரல. சரி ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்தேன். அதையும் பார்க்க ஆள் வரல. 2 சாமி படம் எடுத்து பார்த்தேன், பார்க்க ஆள் வரல. சரி நடிக்கலாமேன்னு பார்த்தா அதுக்கும் சரியான கேரக்டர் வரல. வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குன்னு கார்த்திகை பற்றி என் வாழ்க்கையில் நடந்து கார்த்திக் ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன் ஒரு நாள் படம் எடுக்குது 10 வருஷத்துக்கு முன்னால். சரி அவர்கிட்ட அந்த கொடுத்தும்போது உள்ள சம்பவம் திரும்பி நான் வாங்கும்போது உள்ள நடந்த சம்பவத்தை ஒரு பத்திரிகையில் பேட்டியாக கொடுத்தேன். அது வைரல் ஆயிடுச்சு. நான் எப்படி ஏமாந்தேன், அவர் என்னை எப்படி சமாளிச்சாருங்கிறத நான் சொன்னேன். உலகமே திரும்பி பார்க்குறாங்க. சார் இப்போ அந்த மூமெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு மேமும் கார்த்தி சாரும் வந்து பயங்கரமான ஒரு பேர். அந்த கார்த்தி சார் வாய்ஸ் நீங்க எடுக்கிறது வந்து எல்லாருமே நாங்க வந்து பயங்கர அடிக்ட் ஆயிட்டோம். ஓகே, ஒருவேளை கார்த்தி சார் மேம் கிட்ட இந்த டைம்ல ஒரு வாழ்த்தி இருந்தா இது உங்களை மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணு தப்பா, பட் ஒருவேளை அப்படி இருந்திருந்தா எப்படி பேசி இருப்பாரு? எந்த அளவு ஒரு ஸ்டைலா அவரோட ஒரு மூடோட பேசிட்டு இருந்தாலும் பேசி பார்க்குறேன். என்ன ட்ரை பண்ணலாம் ஃபைனலா. ஹலோ ரோஜா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது என்கிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லினா நான் வந்திருப்பேனே, ஏதாவது ஏதோ நான் வாழ்த்திருப்பேன்ல. நீங்கள் சொல்லாது எனக்கு ரொம்ப மூட் அவுட் ரோஜா. இது அவருடைய மேனரிசம். நான் அவரை மீட் பண்ணேன். அதாவது எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டைரக்டருங்கனால அவரை சந்தித்ததை, அவரிடம் பேசியதை, அவர் என்னிடம் பேசியதை அப்படி பதிவு பண்ணேன். அது இன்னைக்கு உலக மக்களில் பெருசாக வைரல் ஆயிடுச்சு. அதே மாதிரி ட்ரெண்டிங் மாதிரி உன்னிடத்தில் கொடுத்தேன்ல படம் பூரா அற்புதமாக நடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளைமேக்ஸ் ஹிட் ஆனது காரணமே இவங்களுடைய வாய்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன், அந்த கம்பீரமான அந்த ஸ்பீச். கார்த்திக் சார் ஒன்றும் பண்ண மாட்டாரு, நானும் கார்த்திக் சார் மூலையில் எங்கே நின்று கிடப்போம். ஆமாம், இவங்க சொல்லுவாங்க பாரு ஒரு டைலாக்ஸ், பட் அவரை இவங்க தூக்கி நிறுத்துவாங்க. அந்த ஃபீலோட பேசுவாங்க. தவளைக்கு அது குளம் மட்டும் தான் தெரியும், உலகம் தெரியாது, கடல் தெரியாது, ஆறு தெரியாது. அந்த மாதிரி என்னை கொண்டு வந்து செல்வம் தான் சொல்லுவேன். எனக்கு பிள்ளை அந்த டைலாக் சொல்கிற அந்த எமோஷனில் தான் ரோஜா அந்த டைலாக் பேசுறதுனால தான் அந்த கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு எடுப்படும். ஸ்டேட்டில் என்ன கிளாஸ் ஏன் சொல்கிறேன்னா பேச கிளாஸ் இல்லை, ஸ்டேட் அவார்ட் கூட வந்து அப்படியா? நான் அந்த டைலாக் போடும்போது இப்போதான் ரீசெண்டாக பார்க்கும்போது சொன்னேன், அது வந்து என் லைஃப்ல செல்வாக்கு தான் அந்த டைலாக் செல்ல பொறுத்து. அந்த படத்துலயும் செல்வம் இல்ல, அதனால அவர் அவங்க ஹஸ்பண்ட் நினைச்சது செல்வம் தான். ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு அந்த வாழ்த்து இல்ல பிரைஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே செல்வாக்கு சேரும். ஏன்னா அவர் சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இவ்வளவு படம் நடிக்க முடிஞ்சது. செல்வமணி அண்ணன் ஒரு நல்லா வந்துருச்சு. ஓ, அப்பதான் தெரியுது எப்படி நீ இவ்வளவு ஃபீலிங்கா. செல்வமணி அண்ணன் ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லுவார், அது வாழ்க்கையில் அவங்க எல்லாருக்குமே பயன்படும் நினைக்கிறேன். சரிமா, ஓய்வு கிட்ட தோத்தவங்க லைஃப் கிட்ட ஜெயிச்சிடலாம் பாரு. அது மாதிரி வாழ்க்கையில கொஞ்சம் சொல்லி D40 ஃபங்க்ஷன்ல அவர் ஸ்டேஜ்ல சொல்லி தலைவர் ரஜினி பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க. எழுந்து கை தட்டின உடனே லதா மேடம் வீட்டுல நாங்கெல்லாம் வெளியில சொல்றீங்க, உட்காருங்க.